السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أشد أمتي لي حبا ناس يكونون بعدي يود أحدهم لو رآني بأهله وماله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமினுடைய ஈமான் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், உண்மையான முஃமின் என்கிற ஒரு அந்தஸ்தை ஒரு முஸ்லிம் அடைய வேண்டும் என்றால், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேசத்தினுடைய அடையாளம்தான், அந்த நேசத்தினுடைய முழுமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாம் பரக்கத் அடைவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அல்லது அவர்களோடு தொடர்புடைய பொருட்களை கொண்டு நாம் பரக்கத்து பெறுவது. தபர்ருக் என்று நம்ம அரபியில் சொல்லுவோம். தபர்ருக் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நாம் நேசிக்கின்றோமோ, யாரிடத்திலே அல்லாஹ்வினுடைய நேசம் இருப்பதாக இறை நேசர்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ அவர்களை கொண்டோ அல்லது அவர்களோடு தொடர்புடைய பொருளை கொண்டோ நாம் பரக்கத்தாக நம்புவதும் பரக்கத்தை அடைவதும், அதன் மூலமாக நமக்கு பயன் கிடைக்கும், இம்மையிலும் மறுமையிலும் அதன் மூலமாக நமக்கு பயன் பலன் கிடைக்கும் என்று நம்புவதற்கு பெயர் தபர்ருக். அப்ப தபர்ருக் என்றாலே அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நேசம் தான். யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய பொருளை தர நம்ம பரக்கத்தான் நினைப்போம். இப்ப முதலோட அடிப்படை நேசம். அந்த நேசம் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்களோடு தொடர்புடைய பொருட்கள் மீது நேசம் வரும், அவர்களோடு தொடர்புடைய பொருட்கள் மீது கண்ணியமான உணர்வு வரும். எனவே தான் இஸ்லாம் முதலில் எதை சரி செய்ய நினைக்கிறது என்றால் அந்த மஹப்பத்தை, அந்த அன்பை சரி செய்ய நினைக்கிறது. அந்த அன்பினுடைய அடையாளங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தவை ஏராளம் ஏராளம். அதில் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹதீஸின் அடிப்படையில் சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் அஷத்தி உம்மத்திலி ஹுப்பன் நாசுன் யகூனுன பஅதி யவத்து அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸினுடைய பொருள் என்ன? என்னுடைய உம்மத்திலே என் மீது மிக 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 கடுமையான நேசம் வைக்கக்கூடிய ஒரு சமூகம், என் உம்மத்திலே என் மீது மிக கடுமையாக மிக அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய அன்பு வைக்கக்கூடிய ஒரு சமூகம் எனக்கு பின்பு தோன்றுவார்கள். நாசுன் யகூனுன பஅதி, எனக்கு பின்பு அந்த சமூகம் தோன்றும். யவத்து அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி, அந்த சமூகம் எனக்கு பின்பு தோன்றக்கூடிய அந்த சமூகம் தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் இழந்து, தங்கள் குடும்பத்தையும் இழந்து என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எவ்வளவு தெளிவா ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க. குடும்பம் பெரிதல்ல, செல்வம் பெரிதல்ல, அது அனைத்தும் மாநபிக்கு அர்ப்பணம். அது அனைத்தையும் நபியை சந்திப்பதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு அர்ப்பணம். அதை இழந்தாவது, அதை தியாகம் செய்தாவது அந்த சமூகம் என்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப அந்த அன்பு அதிகமாயிருச்சுன்னு சொன்னா நமக்கு காசு பெருசா தெரியாது. அந்த அன்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம் பெருசா தெரியாது. அனைத்தையும் இழக்க தயார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களை காண வேண்டும் என்பதற்காக என்கிற கருத்தை எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. தபரானில ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இல்லத்தில் இருக்கின்றேன், நான் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது உங்க மேல உள்ள அன்பு எனக்கு வெளிப்படும். இன்னக்கல் அஹப்பு இலைய மின் நஃப்சி, மாநபி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் எனக்கு என் உயிரை விட நேசத்திற்குரியவர்கள். வ இன்னக்கல் அஹப்பு இலைய மின் அஹ்லி வ மாலி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் எனக்கு என் மனைவியை விட, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய சொத்துக்களை விட நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள். வஹப்பு இலைய மின் வலதி, மாநபி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் எனக்கு நீங்கள் நேசத்திற்குரியவர்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, வ இன்னி லஅகூனு ஃபில் பைத்தி ஃபஅذ்குருக, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் வீட்டில் இருக்கின்றேன், இல்லத்தில் இருக்கின்றேன், இல்லத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வருகிறது. உங்கள் ஞாபகம் எனக்கு வரும் பொழுதெல்லாம் ஃபமா அஸ்பிரு ஹத்தா ஆதீக ஃபஅன்துர இலைக, வீட்டில் இருக்கிற மனைவி மக்களோட இருக்கிற சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம், ஆனா இல்லத்தில் இருக்கும் போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஞாபகம் வந்து விட்டால் உடனே உங்களிடத்தில் வந்து உங்களை பார்க்க வேண்டும், இல்லை என்றால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. உங்களிடத்தில் வந்தே ஆக வேண்டும், உங்களை கண்டே ஆக வேண்டும் என்கிற ஆவல், ஆசை எனக்கு இருக்கிறது. நீண்ட ஹதீஸை நான் சுருக்கி சொல்கிறேன். உங்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா,
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அன்பை பாருங்க. இல்லத்துல இருக்கிறாங்க, மனைவி மக்களோட இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுல இன்பம் தெரியல பாருங்க. மனைவி மக்களோடு உட்கார்ந்து அவங்களிடத்தில் நேரம் செலவழித்து அவங்களிடத்தில் உரையாடி கொண்டே இருப்பதை இன்பமா கருதல. இல்லத்தில் இருக்கும் போது கூட, எங்கிருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்கிற ஆவலோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆவல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ உடனே மனைவி மக்களை விட்டுவிட்டு, சொத்துக்களை விட்டுவிட்டு உடனே ஓடி வருகிறார்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. இன்னொரு அறிவிப்புல வருது, தப்ரான்ல வந்து ஹதீஸ், இன்னொரு அறிவிப்புல வருது, அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களாம். யன்துரு இலைஹி லா யத்ருஃபு, அந்த வாசகத்தை அப்படி சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். லா யத்ருஃப் அப்படின்னு சொன்னா கண் சிமிட்டாம பாக்குறது, கண் சிமிட்டாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த சஹாபி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதை ஸல்லல்லாஹு கவனிச்சிட்டாங்க. கவனிச்சுட்டு கேட்டாங்களா, மா பாலுக்க, அருமை தோழரே உமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. உமக்கு என்ன ஆச்சு, கண் சிமிட்டாமல் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அத்தமத்தஉ மினன் நல்ரி இலைக், அத்தமத்தஉ மினன் நல்ரி இலைக், மாநபி அவர்களே உங்களை காண்பதின் மூலம் நான் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க உங்களை பார்ப்பதுதான் எனக்கு சந்தோஷம், அதில் தான் எனக்கு இன்பம். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண் சிமிட்டி கூட அந்த கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் கூட என் பார்வையிலிருந்து நீங்க தப்பிடக்கூடாது, என் பார்வையிலிருந்து நீங்க விலகிடக்கூடாது. உங்களை நான் பார்த்து கொண்டே இருப்பதில் இன்பம் அடைகிறேன் நாயகமே என்று அந்த சஹாபி சொன்ன தகவல் இன்னொரு அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் அன்-நிசாஉ வத்-தீபு வஜுஇலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ்-ஸலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அருமை மக்களே, இந்த உலகத்திலே எனக்கு என் மனைவிமார்கள் மீது அல்லாஹ் எனக்கு நேசத்தை போட்டிருக்கிறான். குடும்ப பெண்கள் மனைவிமார்கள் மீது அல்லாஹ் எனக்கு நேசத்தை போட்டிருக்கிறான். அதே போல நறுமண பொருள் அது எனக்கு பிடிக்கும், அதன் மீது அல்லாஹ் எனக்கு ஒரு நேசத்தை போட்டிருக்கிறான். வஜுஇலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ்-ஸலா, தொழுகையிலே அல்லாஹ் எனக்கு கண்குளிர்ச்சியை தந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல யார் இருக்கிறா, அபூபக்கர்ல இருக்கிறாங்க. உடனே அபூபக்கர்ல சொன்னாங்களா, வ அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். அந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? அபூபக்கர்ல சொல்றாங்க, அன்-நظரு இலா வஜ்ஹிக, அன்-நظரு இலா வஜ்ஹிக, மாநபி அவர்களே உங்கள் முகத்தை பார்ப்பது எனக்கு பிடிக்கும். வ ஜம்உல் மாலி லில் இன்ஃபாகி அலைக, உங்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை சேமிப்பது எனக்கு பிடிக்கும். எனக்கு செலவழிக்கன்னு சொல்லல, என் குடும்பத்துக்கு செலவழிக்கன்னு சொல்லல, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவழிப்பதற்காக பொருளாதாரத்தை சேமிப்பது எனக்கு பிடிக்கும். வ தவஸ்ஸுலு பி கராபத்திக இலைக, உங்கள் கராபத்தை உங்கள் உறவை நேசிப்பதன் மூலமாக உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் குடும்பத்தார்களை கொண்டு வசீலா பெறுவதும் எனக்கு பிடிக்கும். உங்கள் அன்பு எனக்கு கிடைக்கணும், உங்களை நான் நெருங்க வேண்டும், அதற்காக உங்கள் நெருங்கிய உறவை கொண்டு வசீலா செய்வதும் எனக்கு பிடிக்கும் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் கஸ்தலானி ரஹமத்துல்லாஹ் மாபெரும் ஹதீஸ்களை அறிஞர் தனது நூல்ல பதிவு செய்றாங்க. அபூபக்கர்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அப்ப நபியை காண்பது காணாட்டா உயிர் போயிடும், நபியை பார்க்காட்டா உயிர் போயிடும். அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள், தாபீன்கள். நீ கேள்விப்பட்ட சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்துல ஒரு பெண்மணி தன் குடும்பத்தை இழக்கிறாங்க, தன் கணவரை இழக்கிறாங்க, தன் சகோதரரை இழக்கிறாங்க, தன் தந்தையை இழந்துடுறாங்க, எல்லாரும் வஃபாத், எல்லாரும் ஷஹீது. அந்த நிலையில அந்த பெண்மணி களத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். அப்படி ஓடி வருகிற பொழுது அவங்கள்ட்ட அந்த செய்தி சொல்லப்படுது, உன் கணவர் இறந்து விட்டார். கொஞ்சம் யோசிங்க, ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய இழப்பு எதுங்க? கணவனுடைய மரணம். அந்த பெண்மணி இடத்தில் சொல்லப்படுது, உன் கணவர் இறந்து விட்டார். அவங்க பெரிய அளவுக்கு கவலை வெளிக்கொண்டு வரல. அப்படியா? மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த கேள்வி அதுதான் கேட்கறாங்க. அது இருக்கட்டும், ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க? கேள்வியை பாருங்க. அடுத்த நிமிடம் கொஞ்ச தூரத்தில் அந்த பெண்மணிடத்தில் சொல்லப்படுகிறது, உன் சகோதரன் இறந்து விட்டார். அப்படியா? சரி. மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க? கொஞ்ச தூரத்தில் மீண்டும் ஒரு செய்தி, உன்னை பெற்றெடுத்த தந்தை இறந்து விட்டார். அந்த பெண்மணி அதுக்கும் பெரிய அளவுக்கு கவலை வெளிப்படுத்தல.
அங்க அவங்க கவலையோடு கேட்கிறாங்க, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அதை சொல்லுங்க எனக்கு. என் கணவர் இறந்து விட்டார், என் தந்தை இறந்து விட்டார், என் சகோதரர் இறந்து விட்டார், இழப்பு தான், அதை ஓரமா வைங்க. எனக்கு அதை விட பெரிய கவலை என் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க. இந்த அறிவிக்கிற சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி இடத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, யா உம்ம ஃபுலான் ஹுவ பிஹம்தில்லாஹ் கமா துஹிப்பீன, அருமை தாயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க விரும்புற மாதிரி நலமோடு இருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. நல்லதா இருக்கிறாங்க, ஒரு கவலையும் இல்லை அவங்களுக்கு. சரி, அப்படி சொன்ன அந்த பெண்மணி அமைதியா இருந்தாங்களா? அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க, அரூனி ஹத்தா அந்துர இலைஹி, நபி சாச நல்லா இருக்காங்களா? சரி, அந்த நபி என் கண்ணில் காட்டுங்கள் அப்படின்னாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் கண்ணில் காட்டுங்கள், நான் அவர்களை பார்க்க வேண்டும், பார்த்தால் தான் எனக்கு நிம்மதி என்றார்கள் அந்த சஹாபி பெண்மணி. அதுக்கு பிறகு காட்டப்பட்டது தூரத்துல, அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு பிறகு, உங்களை உயிரோடு பார்த்த பிறகு, உங்களை சலாமத்தோடு பார்த்த பிறகு, இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய முசீபத்து வந்தாலும் சோதனை வந்தாலும் அது அற்பமானதே, அது ஒரு பெரிய சோதனையே இல்லை. நீங்க நலமா இருக்கீங்களா, அது எனக்கு போதும். தந்தை இறப்பு பெரிய முசீபத்து, கணவனின் இறப்பு பெரிய முசீபத்து, சகோதரன் இறப்பு பெரிய முசீபத்து. ஆனால் அந்த பெண்மணி சொல்கிறார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உலகத்தில் உங்களுக்கு பிறகு, நீங்கள் சலாமத்தாக இருந்த பிறகு எவ்வளவு பெரிய முசீபத்தாக இருந்தாலும் அது எனக்கு அற்பம், அது ஒண்ணுமே இல்லை, அது சாதாரணமான சின்ன விஷயம் என்று சொல்வார்களே. ஆனால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பினுடைய உச்சத்தை சொன்னேன். அதனால தான் சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு இனிமே எதுக்கு உலகத்துல நம்ம மத்ததை பார்த்துக்கிட்டு நம்ம பேசாம நம்ம கண் பார்வை இழந்துருவோம் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்காங்க. நீங்க கவனிக்கலாம், அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி ஒரு சஹாபிங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஐவேளை தொழுகைக்கு பாங்கு சொல்றோமா இல்லையா, அந்த பாங்குக்கு காரணமே அந்த சஹாபி தான். அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி என்கிற சஹாபி, அவர் கனவு கண்டார். அந்த கனவுல இந்த பாங்கினுடைய முறை அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்கின் முறை சட்டமாக்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி என்கிற அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் தன்னுடைய தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தோட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய மகனார் வருகிறார், திடீர்னு ஓடி வருகிறார். ஓடி வந்து சொல்கிறார், அருமை தந்தையே, நம் உயிரிலும் மேலான மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த வஃபாத்து செய்தி, நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்கிற அந்த இறப்பு வஃபாத்து செய்தியை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து செய்தியை அந்த மனிதர், அந்த மகன் தன் தந்தையிடம் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி என்கிற அந்த சஹாபியிடம் சொன்ன பொழுது உடனே அவர் செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அத்ஹிபு பஸரி, யா அல்லாஹ் என்னை குருடாக்கி விடு, என் பார்வையை எடுத்து விடு. அல்லாஹும்ம அத்ஹிபு பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதன், இனிமேல் எனது ஹபீப், எனது நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களை பார்த்த இந்த கண் உலகில் வேற யாரையும் பார்க்க தேவையில்லை, நான் பார்க்க தேவையில்லை. நான் உயிரிலும் மேலாக நேசித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்ட கண் இது. அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவா, அல்லாஹும்ம அத்ஹிபு பஸரி, என் பார்வையை நீ எடுத்து விடு, என்னை குருடாக்கி விடு. துஆ செய்கிறார். ஃபகுஃப பஸருஹு, உடனே அவர் பார்வை பறிக்கப்பட்டது. வரலாற்றில் வருகிறது, பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பினுடைய உச்சத்தை நீங்க பாருங்க, எவ்வளவு நேசிச்சிருக்காங்க சஹாபா பெருமக்கள் பாருங்க. இந்த உச்சக்கட்ட அன்பை நம்ம மக்களுக்கு நினைவூட்டப்படணுமா இல்லையா? நபி நேசம் என்று வெறுமனே நாவளவில் மொழிவதல்லவே, மேடை போட்டு வெறுமனே நபியை நேசிக்கிறோம் என்று சொல்வதல்லவே. நபியை நேசித்தல் என்றால் என்ன? அதற்கு முன்மாதிரி வேண்டுமா? சஹாபா பெருமக்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு முன்மாதிரி யாரிடத்தில் இருக்கிறது? சஹாபா பெருமக்களிடத்தில். உண்மையான ஈமான் இதுங்க. நபியை நேசிச்சதானங்க மூமினாக முடியும். லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, நபி சொல்றாங்க இல்லையா? உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நபியை நேசிக்க வேண்டும். பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரை விட, செல்வத்தை விட, அனைத்தையும் விட பெருமானாரை நேசிக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் மூமின் இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா? மூமினுக்கு அளவுகோல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிப்பது, அவர் மூமின். சரி, மூமின் தானே, இதான ஈமான். சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? வ இதா கீல லஹும் ஆமினு,
கமா ஆமனன் நாஸ் வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். இந்த சஹாபா பெருமக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நான் ஆயத்தை சுருக்கி சொல்றேன். அல்லாஹ் நமக்கு இந்த உம்மத்துக்கு எப்படி உத்தரவு போடுறா? நீங்க சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான். அப்ப அல்லாவே யாருடைய ஈமான முன்மாதிரி ஆக்குறான்? சஹாபாக்களின் ஈமானை. அந்த சஹாபா பெருமக்கள் நபிகளாரை எப்படி ஈமான் கொண்டார்களோ, அந்த சஹாபாக்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசித்தார்களோ, எப்படி உண்மையான மூமினாக வாழ்ந்தார்களோ, அந்த மாதிரி நீங்க ஈமான் கொள்ளுங்க. வெறுமனே நான் நபியை நேசிக்கிறேன், ஆனா நபியினுடைய பொருளை பரக்கத்தாக நினைச்சா அது ஷிர்க்குன்னு சொல்லுவேன், அது ஈமான் கிடையாது. இது யாருடைய ஈமான்? இது யாருடைய ஈமான்? முனாஃபிக்குடைய ஈமான். வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹாஉ. அந்த முனாஃபிக்குகள் கேக்குறாங்க, அந்த முனாஃபிக்குகள் கேக்குறாங்க, அலா இன்னஹும் ஹுமுஸ். அல்லாஹ் சொல்றான், வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹாஉ. இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? யாரை பார்த்து மடையன் சொல்றான்? சஹாபா பெருமக்களை பார்த்து. இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? அப்படியெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது, ஈமான் கொள்ள முடியாது. சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீ ஈமான் கொண்டாதான் மூமின் அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் மாதிரி நாங்க எப்படி ஈமான் கொள்ளுவோம்? அவங்க மடையர்கள். யார் சொல்றா? முனாஃபிக்கு சொல்றான், நயவஞ்சகர்கள் சொல்றான். அப்ப அல்லாஹ் பதில், சஹாபாக்கள் என்னடா எங்களை பார்த்து மடையன் சொல்றீங்கன்னு சஹாபாக்கள் பதில் சொல்லல. என் தோழர்களை பார்த்து எப்படி மடையன் சொல்லுவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அல்லாஹ் பதில் சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா. யாரை பார்த்து மடையன் சொல்றீங்க? அல்லாஹ் வஹி இறக்குறான், அவங்கெல்லாம் மடையன் கிடையாது, நிச்சயமாக இதை சொல்பவர்கள் தான் மடையர்கள், இந்த முனாஃபிக்குகள் தான் மடையர்கள். அல்லாஹ் சட்டம் இறக்குறான், ஆயத்து இறக்குறான். அப்ப கவனிங்க, அவங்க மடையர்கள் சொல்றாங்கல்ல, என்ன ஏன் மடையர்கள் சொல்றாங்க சஹாபாக்களை? அவங்க ஈமான் கொள்ள மாதிரி நாங்க ஈமான் கொள்ளணுமான்னு ஏன் விமர்சனம் பண்றான் கேட்கறான் அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபா பெருமக்கள் நபியை நேசித்தாங்க பாத்தீங்களா? அந்த சஹாபா பெருமக்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த விதத்தை பார்த்தாங்களா? இப்படி எல்லாம் ஒரு மனசை யாராச்சும் நேசிப்பாங்களா? முட்டாள்தனமா இல்லையா, பைத்தியக்காரத்தனமா இல்லையா அவன் பார்க்கறான். இதான் விஷயம். முட்டாள்தனமாகவும் ஒரு பைத்தியக்காரத்தனமாகவும் அன்றைய முனாஃபிக்குகள் பார்த்த காரணத்தினால் அது போன்ற ஈமானுடையவர்களை பார்த்து முட்டாள்கள் மடையர்கள் என்று சொன்னார்கள். உயிர் பிரியும் தருவாயிலும் கூட, உயிர் பிரியும் தருவாயிலும் கூட நபிக்காகவே இந்த உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். எவ்வளவு பெரிய உச்சகட்ட அன்பு பாருங்க, உச்சகட்ட அன்பு. ஒரு சின்ன சம்பவத்தை நான் நினைவூட்டுறேன். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு சமயம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்களத்திலே, உஹது யுத்தத்திலே என்னை ஒரு சஹாபியை தேடுவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அது என்ன சஹாபி? ஸஅத் இப்னு அர்-ரபீ ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி. உஹது போர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் அந்த சஹாபி மட்டும் படல. ஏன்னா அந்த சஹாபியை காணாம, அவரை போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஸஅதிட்ட நீங்க சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் பாஷையில சொல்றதா இருந்தா அதுக்கு அர்த்தம் இப்படிதான் வைக்க முடியும். கைஃப தஜிதுக, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த களத்துல போய் தேடுறாரு. ஏன்னா போர்க்களம், கண்ணில் படல. அப்ப அவர் எங்க இருக்கணும்? வெட்டுப்பட்ட கிடக்கிற கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல கிடக்கணும், அப்படிதானே? அப்படிதான் யோசிக்கிறாரு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஜஅல்து அதூஃபு பைனல் கத்லா, நான் அந்த சமயத்திலே அந்த போர்க்களத்தில் வெட்டப்பட்டு ஷஹீதாகி கிடந்தார்களே அந்த சஹாபாக்களுக்கு இடையிலே இவர் இருக்கிறாரா என்று தேடி அலைந்தேன். ஏதாவது ஒரு பக்கத்துல கிடக்கிறாரா தேடி அலைஞ்சேன். கடைசியில பார்த்தேன், அந்த வெட்டப்பட்டு உயிரை பிரிந்த அந்த சமூகத்துக்கு இடையில் தான் இவர் உடல் இருந்தது. எந்த நிலையில் இருந்தது? கடைசி ரூஹு பிரிகிற நிலையில, கடைசி ரூஹு பிரிகிற நிலையில ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடைசி கட்ட நிலையில இருந்தாங்க. ஏறத்தாழ 70 வகையான காயங்கள் அவர்கள் உடலிலே இருந்தது. எல்லா வகையான ஆயுத காயங்களும் அவருடைய உடலில் இருந்தது. அப்ப நான் போறேன், யா ஸஅத் இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ அலைக ஸலாம் வ யகூலு லக خبرني كيف تجدك. ஸஅத் அவர்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பி வைத்தார்கள், அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, சலாம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு. இரண்டாவது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு?
மௌத்தாக போற நிலையில கடைசி நிலைமை ரூஹு இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரம் ஹதீஸ்ல அப்படியே வருது. அப்ப அவர் சொன்னாங்களா, அலா ரசூலுல்லாஹி அஸ்ஸலாம் வ அலைக்க சலாம், அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பதில் சலாம் சொல்லிவிட்டேன், அந்த சலாத்தை என்னிடத்தில் ஒப்படைத்த உங்களுக்கும் சலாம். நபியர்கள் கேட்டார்களா, நான் எப்படி இருக்கிறேன் என்று? நபியிடம் சொல்லுங்கள், நபியிடம் சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ் அஜிதுனி அஜிது ரீஹல் ஜன்னா, அஜிதுனி அஜிது ரீஹல் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நான் இப்பொழுது சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தினுடைய வாடையை வாசனையை நுகர்ந்த சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம், பட்டியல் தனியா இருக்குது. எவ்வளவு பேர் பாக்கியத்தை அடைஞ்சிட்டாங்க பாருங்க. நான் இப்பொழுது சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் நாயகமே என்று நபியிடத்தில் போய் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என் அன்சாரி தோழர்களிடம் போய் சொல்லுங்கள், லா உத்ர லக்கும் இன்தல்லாஹி ஐ யக்லுஸ இலா ரசூலில்லாஹி வ ஃபீக்கும் ஷுஃபுருன் யத்ருஃபு. இதை என் தோழர்கள்ட்ட போய் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு சொல்லணும், என் தோழர்கள்ட்ட ஒன்னு சொல்லணும். அன்சாரி தோழர்கள்ட்ட என்ன சொல்ல சொன்னாங்க? அருமை தோழர்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற இந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. அங்க உடம்பில் சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. லா உத்ர லக்கும் இன்தல்லாஹ், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் சாக்கு போக்கு சொல்லி உங்களால் தப்பிக்க முடியாது. எங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சிறிய காயம் ஏற்படுவதற்கு எப்படி விட்டீர்கள் என்று அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு அழைத்து கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. லா உத்ர லக்கும் இன்தல்லாஹ் வ அலைக்கும் ஷுஃபுருன் யத்ருஃபு. அந்த வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் உடம்பிலே நம்ம சொல்றதா இருந்த ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் காலமெல்லாம் நபியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படி சொல்ற மாதிரி உங்களுடைய கண் இமை துடிக்கும் காலமெல்லாம், கண் இமை துடிக்கிறது நின்றுனா மூத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். கண் இமை துடிக்கிறது நின்று போச்சுன்னா மூத்து முடிஞ்சு போச்சு, கண்ணை மூடுறாங்கல்ல. உங்கள் கண் இமை துடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்படுவது கூட அனுமதிக்க முடியாது. நீங்க அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மாற்று விளக்கம் சொல்லி தப்பிக்க முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுத்து நேசிக்க வேண்டும் அப்படி சொன்னார். பாத்தீங்களா, இது அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓ ஃபாலத் நஃப்ஸுஹு ரஹிமஹுல்லாஹ். அவர் கடைசி வார்த்தை இதுதான், அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும், அல்லாஹ்ட்ட போய் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது என்று சொன்னார். அவர் உயிர் பிரிந்தது. அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டுமாக. பாருங்களேன், உயிர் மூச்சினுடைய கடைசி தருணத்தில் கூட அந்த சஹாபா பெருமக்களுக்கு யாருடைய நினைப்பு, யாருடைய எண்ணம்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம் உயிர் பிரிய வேண்டும், அவர்களுக்காகத்தான் நம் உயிர், அவர்களுக்காக அனைத்துமே அர்ப்பணம் என்கிற அளவுக்கு சஹாபா பெருமக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்கிறேன். இப்படி எல்லாம் நேசத்தை பார்த்த உடனே முனாஃபிக்குகள் பார்க்கறான், இதெல்லாம் முட்டாத்தனமான நேசங்கிறான். இங்கதான் நீங்க கவனிக்கணும். இப்ப மாலிக் இமாம் இருக்காங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இமாம் தானே மாலிக் இமாம். 4 பெரும் இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? இமாம் மாலிக் இமாம், முவத்தா மாலிக் என்கிற ஹதீஸ் நூலை தொகுத்தவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மதீனாவிலேயே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நபி எவ்வளவு நேசிக்கிறாங்க பாருங்க. ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த ஹதீஸை அறிவிப்பதற்காகவே ஒது செய்வார்கள். ஒது இல்லாம ஹதீஸ் அறிவிக்க மாட்டாங்க. ஒது இல்லாமல் ஹதீஸ் நூலை தொடமாட்டார்கள். ஒழு இல்லாம தொடமாட்டாங்க. இன்னைக்கு உள்ள வஹாபிஸ் நிலைமை என்ன? ஒழு இல்லாம குர்ஆனை தொடலாம், ஒழு இல்லாமல் குர்ஆனை ஓதலாம். இது என்னங்க நபி நேசம்? இது ஓவர்டேக் பண்ணி போறது. நம் இமாம்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியை தொகுத்த மாமேதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். யாராவது சொல்ல முடியுமா ஒழு இல்லாமல் அவர் ஹதீஸை எழுதினார்? சொல்ல முடியுமா? அவர் வரலாறு எடுத்து பாருங்க. ஒழுவோடு தான் அவர் ஹதீஸை எழுதினார். ஒழு இல்லாம ஹதீஸை எழுத மாட்டாராம். 10,000 ஹதீஸை எழுதியவர் ஒழு இல்லாமல் நான் ஹதீஸை எழுத மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒழுவோடு தான் ஹதீஸை எழுதுவேன்னார். இதெல்லாம் நேசத்தின் அடையாளங்க. இது அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடணும் அவசியம் இல்ல. நபியினுடைய ஹதீஸை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் ஒழு செய்து விட்டு தான் எழுத வேண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நேசத்தின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் நானும் போன்ற சாதாரண மனிதர் அல்ல. உங்கள் சொல் போன்று என் சொல் போன்று அல்லாஹ்வின் தூதரின் சொல் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரின் சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டு, அதற்கு ஒரு கண்ணியம் உண்டு. அந்த கண்ணியத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க. ஒழு இல்லாமல் நான் தொடமாட்டேன், ஒழு இல்லாமல் நான் எழுத மாட்டேன், ஒழு இல்லாமல் நான் அறிவிக்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர்கள் இமாம்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். ஆச்சரியமான சம்பவம் சொல்லவா? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர்.
மாலிக் இமாம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர். மாலிக் இமாம் அவர்கள் ஹதீஸ் அறிவிச்சு அந்த சபையில போய் அடிக்கடி உட்காரக்கூடிய மாபெரும் மேதை அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் நான் மாலிக் இமாம் அவர்களுடைய சபையில் இருந்தேன். உஹுவ யுஹத்திசுனா, இமாம் மாலிக் அவர்கள் எங்களுக்கு ஹதீஸ் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய உடம்புல மாற்றம் ஏற்படுகிறது. உடம்பு அப்படி மாறுது. ஒரு விசித்திரமா அன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன்னாங்க. உடம்பே மாறி போச்சு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம் கேட்டா, ஒரு தேல் அங்க வந்திருக்கு. தேல் தேல் ஃபலதகதுஹு 16 மர்ரத்தன். ஏறத்தாழ ஒரே சபையில 16 முறை மாலிக் இமாம அந்த தேல் கொட்டி இருக்கு. ஒரு கொட்டு கொட்டா நம்ம தாங்குவோமா? கொஞ்சம் யோசிங்க. ஒரு கொட்டு, ஒரு தேல் கடி வாங்க நம்ம தாங்குவோமா? ஏறத்தாழ ஒரே இடத்திலே ஒரே சபையிலே 16 தடவை அந்த தேல் அந்த மாலிக் இமாமை கொட்டி இருக்கிறது. அந்த கொட்டு வாங்கினாங்க பாத்தீங்களா? ஒலா யக்தஉ ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கொட்டு வாங்கியும் கூட அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிப்பதை நிறுத்தவில்லை. ஹதீஸ் அறிவிக்க நிறுத்தல. அப்பதான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறாங்க, தேல் ஒரு தடவை கொட்டும் போதே நீங்க ஹதீஸ் அறிவிக்கிறது நிப்பாட்டலாமே, அனுமதி இருக்கத்தானே செய்து, நீ ஏன் 16 முறை தேல்கடி வாங்கணும்? ஏன் தேல்கடி வாங்கணும்? அதுக்குத்தான் மாலிக் இமாம் சொன்னாங்க, நஅம், ஆம், 16 என்ன, அதுக்கு மேலேயும் வாங்குவேன். 16 கொட்டு என்ன, அதுக்கு மேலேயும் வாங்குவேன். ஆனா தஸப்பர்து, இந்த தேல் கடியினால் எனக்கு ஏற்படக்கூடிய வேதனையை நான் பொறுமை காப்பேன். ஹதீஸை அறிவிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? இஜ்லாலன் லி ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. சொன்ன பதில பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் எத்தனை தேல் கடியும் வாங்க தயார். அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய வேதனையில் நான் பொறுமை காக்கவும் தயார். ஆனால் ஹதீஸை நிறுத்த என்னால் முடியாது, ஹதீஸை அறிவிக்கத்தான் செய்வேன் என்றார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். எப்படி, எத்தகைய நேசம், நபி நேசம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனிதர் அல்ல, உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிக உன்னதமான உயர்ந்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அல்லாஹ்வுக்கு அடுத்து யாரு தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான். அவங்களுக்கான மரியாதையும் அவங்க மேல் உள்ள அன்பும் சரியாக இருக்குமேயானால் இதுவெல்லாம் சாதாரணமான ஒன்று, வாழ்க்கையை அற்பமாக சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். இந்த அன்பு இல்லாத காரணத்தினால நம்ம நபியோட நேசிக்கிறோமா இல்லையா, அந்த அன்பை வெளிப்படுத்துறோமா இல்லையா, அது சிலருக்கு முட்டாள்தனமாகவே தெரிகிறது. ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல் உள்ள அன்பு, அந்த அன்பு நிரப்பமா இருந்தாதான் அவங்களுடைய பொருளை கொண்டு பரக்கத்தை அடைவதை மனசு ஏத்துக்கும். அவர்களோடு தொடர்புடையதை கொண்டு தபர்ருக்கு பரக்கத்தை அடைவதை மனசு ஏத்துக்கும். அதன் மூலமாக நமக்கு பயன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை மனசு ஏத்துக்கும். சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. எத்தனை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், அபூதாவுது நிறைய போக முடியும். ஒரு சில வரலாற்று சம்பவத்தை நினைவூட்டுவதற்காக நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது மதீனால உள்ள ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு அடிமை பெண்மணி இருந்தாங்க. அந்த அடிமை பெண்மணி பேரு ரவுலா ரலியல்லாஹு அன்ஹா. அடிமை பெண்மணி, சின்ன புள்ள அந்த நேரத்துல. அப்ப அந்த குடும்பம் சொல்லுது, எஜமானி சொல்றாங்க, ரவுலா கூமி அலா பாபித்தார், அடிமை கூப்பிட்டு சொல்ற, ரவுலாவே நம்ம வீட்டு வாசல்ல போய் நில்லு. ஃபைதா மர்ர ஹாதர் ரஜுலு ஃபஅலிமீனி, அந்த மாமனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டை கடந்து போனா எனக்கு சொல்லு, நான் வந்து அவங்களை பார்க்கணும். என்ன ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்கல்ல, மதீனாவுக்குள்ள மதீனா வீதியில நடந்து போகும்போது இவங்க வீட்டை கடந்து போகணும். அப்பதான் அந்த ரவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த எஜமானி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டு வாசல்ல கடந்து போனா என்கிட்ட சொல்லு, வாசல்ல நில்லு, நான் வந்து பாக்குறேன் நபியே. இப்ப ரவுலா சொல்றாங்க, நான் வாசல்ல போய் நின்னேன். வாசல்ல போய் நிக்கும் போது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சில சஹாபாக்கள் கூட்டத்தோடு வந்தாங்க. அப்ப இவங்க சின்ன பிள்ளை ரவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஅഖذtu பிطرف ردائه ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மேலாடை இருக்குதா இல்லையா, அந்த மேலாடையினுடைய ஓரப்பகுதியை போய் அப்படி பிடிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைய சந்தோஷத்துல ஓடி போய் பிடிச்சு பார்த்தேன். ஃபதபஸ்ஸம ஃபி வஜ்ஹி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள், சிரித்தார்கள். சிரித்த பிறகு ஃபமஸஹ பியதிஹி அலா ரஅஸி, தன்னுடைய முபாரக்கான கரத்தை கொண்டு என் தலையை தடவி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன புள்ள ரவுலா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, அந்த சிறுமியினுடைய தலையில கையை வச்சு தடவி கொடுத்து துவா செஞ்சு அனுப்பி விட்டாங்க.
இப்ப அந்த வீட்டு எஜமானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாக்குறாங்க, பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த குடும்பமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டுச்சு. நீண்ட வரலாறு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த ரவுதா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளையா இருந்தாங்களா, இப்ப அவங்க பெரிய மனசியாக மாறி பாட்டியாவே ஆயிட்டாங்க. அவங்களுடைய பேத்தி வந்து ஷைபா. பேத்தியினுடைய பேர் என்ன? ஷைபா. அந்த ஷைபா சொல்றாங்க, என் பாட்டி ரவுதாவும் நானும் மதீனால ஒரு வீட்டுல குடியிருந்தோம். அப்படி வீட்டுல குடியிருக்கும் போது இதஸ்தரல் ஜீரானு மம்லூகன் அவ் ஹாதிமன் அவ் சௌபன் அவ் தஆமன் காலூ லஹா யா ரவுதா லஇ யதகி அலைஹி. அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், நாங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த மக்கள் எல்லாம் எங்க பாட்டி வீட்டுக்கு வருவாங்க, ரவுதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க அடிமையை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், நாங்க குதிரையை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், நாங்க ஆடையை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், சந்தையில போய் நாங்க உணவு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த உணவுல, இந்த அடிமையில, இந்த ஆடையில உங்க கைய வைங்க, முபாரக்கான பரக்கத்தான கைய வைங்க, கைய வைங்க. அந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபகானத்து குல்லு ஷைஇன் தமஸ்ஸஹு ஃபீஹி அல் பரக்கத்து. அந்த ரவுதா ரலியல்லாஹு அன்ஹா எந்த பொருளில் தொட்டாலும் அந்த பொருளில் பரக்கத்து ஏற்பட்டது. தபரானில வந்த ஹதீஸ். கவனிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுமியாக இருந்த அந்த பெண்மணி முதல் மாணவியை தொட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை தொட்டு கொடுத்து துஆ செஞ்சாங்க. அதனால அந்த பெண்மணியே பரக்கத்துக்குரியவர்களாக மாறினாங்க. மாத்திரமல்ல, அந்த பெண்மணியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் உட்பட, தாபியீன்கள் உட்பட வியாபாரம் செய்தால், வியாபார சரக்கு வாங்கினால் முதல்ல யார்கிட்ட வைக்கிறாங்க? அந்த பெண்மணி இடத்துல, அந்த பாட்டி இடத்துல, ரவுதா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அவங்க கையை வைக்கிறாங்க. பரக்கத்து. இந்த பரக்கத்து எதனால வந்துச்சு? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதையே பரக்கத்தாக நினைச்சு அந்த சஹாபாக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டாடி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டாடி இருப்பாங்க? இதுதாங்க தபர்ருக்கு, இதுதாங்க ஈமான், இதுதாங்க இஸ்லாம், இதுதாங்க சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. இப்படித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை அங்கீகரித்தாங்க, ஈமான அங்கீகரித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர், 10 ஆண்டு கால மாணவர், பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தனது மாணவர் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை யாரிடத்துல? அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ். கொடுத்தது யார்? சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டு கால பணியாளராக இருந்தவர். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆப்பிள் பழத்தை தனது மாணவர் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ்விடம் ஒப்படைத்த பொழுது அவர் அதை கையில வாங்கி ஃபஜஅல யுகப்பிலுஹா, அதை முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். சாப்பிடல, கடிச்சு சாப்பிடல. அந்த பழத்தை வாங்கி முத்தமிட்டார். அதை தன் கண்ணோடு இணைத்து கொண்டார். கண்ணோடு வச்சு எடுக்கிறார், முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுத்துட்டு சொன்னாரு, இது என்ன சாதாரண பழமா? இது துஃபாஹத்துன் மஸ்ஸத்ஹா கஃபுன் மஸ்ஸத்ஹா கஃபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரண ஆப்பிள் பழம் அல்ல. இந்த ஆப்பிள் பழத்தை எந்த கரம் தொட்டது தெரியுமா? ஒரு சஹாபியின் கரம் தொட்டு இருக்கிறது. யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபியின் கரத்தை எந்த கரம் தொட்டது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் தொட்டது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர் இருந்திருக்கிறாரு. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முபாரக்கான புனித கரம் யாரின் கரத்தை தொட்டதோ அந்த மகத்தான அனஸ் ரலியல்லாஹுடைய கரம் அல்லவா இந்த பழத்தை தொட்டிருக்கிறது. இது எவ்வளவு மகத்தான பழம், எவ்வளவு கண்ணியமான பழம். எனவே இதை நான் கண்ணில் ஒத்தி நான் முத்தமிடுகிறேன். அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு பழத்துக்கு அவங்க கொடுத்த அந்த பரக்கத்தை நினைக்கிறாங்க பாருங்க. நபியோடு தொடர்பு எந்த வகையில தொடர்புன்னு பாருங்க. சஹாபியை கடந்து போவதன் தொடர்பு, அதை பரக்கத்தை நினைக்கிறாங்க, தபர்ருக்கா நினைக்கிறாங்க. அதை தபர்ருக்காக நினைத்து முத்தமிடுறாங்க. மௌலூத் சபையில ஏதாச்சும் உணவு வச்சுட்டா அது தபர்ருக்கு, நபியோடு தொடர்புடையதுலங்க அது. இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஆப்பிள் பழம் நபி சாசன் காலத்துல இருந்ததா? நபி முன்னாடி வச்சு எடுக்கப்பட்ட ஆப்பிள் பழமா? இல்லை. ஒரு சஹாபியை கடந்து அது நபியிடத்தில் போகிறது. என்ன? நபியோடு தொடர்பு வருது. ஏதோ ஒரு வகையில் அந்த பழத்துல ஒரு தொடர்பு வருது. அதனால அந்த பழத்திற்கு ஒரு மரியாதை. அதனால அந்த பழத்தை அந்த சஹாபா பெருமக்களுடைய மாணவர்கள், தாபியீன்கள் அதை பரக்கத்தாக கருதினார்கள். அதை கண்ணில் வைத்து முத்தமிடுகிறார்கள். அதை கண்ணியமான ஒரு உணவாக எடுத்து அதை சாப்பிடுகிறார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரு மௌலிதினுடைய சபையில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய சபையில நாம் உணவு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவு யாரோட தொடர்புடையதாக இருக்கிறது? யாரோட தொடர்புடையது? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் அந்த சபையில் வருகின்ற பொழுது அது மாநபியோடு தொடர்புடையதாக மாறிவிடுகிறது. அதற்காகவே தான் தங்களுடைய செல்வங்களை இழந்து, செல்வங்களை தியாகம் செய்து அந்த சபையில கொண்டு வைக்கிறாங்க மக்கள்.
தன் குடும்பத்துக்கு வாங்குவதற்கு பழம் வாங்குவதற்கு பணம் இல்லாவிட்டாலும் கூட அந்த சபைக்கு எப்படியாவது நாம் ஒரு பழத்தை வாங்கி வைத்து விட மாட்டோமா, ஒரு உணவு நாம் வைத்து விட மாட்டோமா என்று ஏங்கி ஏங்கி வாழ்ந்து வந்த உம்மத்து தாங்க இந்த உம்மத்து. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தாங்க இந்த சமூகம். அந்த உணவை பரக்கத்தாக நினைத்து அதை மதித்த சமூகம் தாங்க அந்த சமூகம். இன்னைக்கு அந்த உணவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த உணவை சாப்பிடுவதற்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. முஷிரிக்குன்னு வச்சிடறான், பேர் வச்சிடறான். உணவுக்கு ஷிர்கு உணவுன்னு பேர் வச்சிடறான். அதுக்கு பிரசாதம்னு பேர் வைக்கிறான். நம்ம தபர்ருக்குன்னு சொல்றோமா இல்லையா? இவங்களுக்கு இதாங்க வேலை. நம்ம தஸ்பீஹ் மணி வச்சிருக்கோம்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், தஸ்பீஹ் செய்யறதுனால அந்த மணியை கொண்டு தஸ்பீஹ் செய்யறோம். அந்த மணிக்கு என்ன பேரு, தஸ்பீஹ் மணின்னு சொல்லுவோம். அவன் ஜெபமாலைன்னு சொல்லுவான். ஜெபமாலை. அவன் புத்தி எங்க போகுது? இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டு போகுதா இல்லையா? இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டு போகுது. சலாத்து நாரியான்னு ஒரு சலவாத் இருக்குது. சலவாத்துல எத்தனை வகையான சலவாத் இருக்கிறது. ஒவ்வொரு சலவாத்துக்கும் ஒவ்வொரு பெயர். அந்த சலவாத்து ஓதுறது கூடுமா கூடாதா அது தனி விவாதம். சலாத்து நாரியா, நபி மேல சலவாத் ஓதுறமா இல்லையா? இதுக்கு நம்ம வச்ச பேரு சலாத்து நாரியா. அவன் அதுக்கு அக்னி பூஜை, அக்னி பூஜை பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தணும், அதை ஒரு ஷிர்காக காட்டணும். மௌலிது சபையில நம்ம தபர்ருக்குக்காக உணவு வைக்கிறோமா, அதுக்கு உடனே அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க, என்ன பிரசாதம் பேர் வைக்கிறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுகிறோமா இல்லையா, அந்த பாடலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, பஜனை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பஜனை. பாத்தீங்களா? அதாவது இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தி ஷிர்க்குடைய வாசகத்தை உள்ள கொண்டு வந்து எப்படியாவது இந்த சமூகத்தை முஷ்ரிக்காக ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு திட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது நிஃபாக்கு தனமா இல்லையா, முனாஃபிக்கு தனமா இல்லையா? நபிகாலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் சஹாபா பெருமக்களை பார்த்து இப்படித்தான் பார்த்தார்கள், இப்படித்தான் சிந்தித்தார்கள், இப்படிதான் நடந்துச்சு. மூடர்கள் நாங்க மடையல்னு சொன்னாங்க. அதை இப்ப நம்மள சொல்றான். நம்ம அந்த பழத்தை அந்த உணவை தபர்ருக்கு சொல்றோமா இல்லையா, இதை முட்டாள்தனம் சொல்றாங்க, நம்மள மூடர்கள் சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து வந்ததல்ல. குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. மூடர்கள் நம்மை மூடர்கள் என்று சொன்னாலும் நாம் நபிநேசத்தை விட்டுவிடக் கூடாது. மடையர்கள் நம்மை பார்த்து மடையர்கள் என்று சொன்னாலும் நாம் நபிநேசத்தை விட்டுவிடக் கூடாது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நாம் அடையக்கூடிய பரக்கத்தை விட்டுவிடக் கூடாது, இழந்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் ஆதாரம் கேட்கிறார்களோ இதெல்லாம் பிதாத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தபர்ருக்கு பிதாத்துன்றாங்க. ஹதீஸ் குர்ஆனை பாருங்க, ஹதீஸ பாருங்க. குர்ஆனில் எத்தனை இடங்களில் தபர்ருக்கு ஆதாரம் இருக்கிறது, தனி டாபிக் அது. குர்ஆனை தூக்கிட்டா ஹதீஸ்களில் எத்தனை தபர்ருக்கு ஆதாரம் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே புகாரி, முஸ்லிம், அபூதாது போன்ற நூல்களிலே அதையெல்லாம் விடுங்கள். இன்னைக்கு இவங்க எது ஆதாரமா கேட்கிறாங்க, புகாரில இருக்குதா, அபூதாவுதுல இருக்குதா கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா? அந்த அபூதாவுது இமாமே தபர்ருக்கை அனுமதித்தவர்கள். முடிஞ்சு போச்சா? அந்த அபூதாவுது இமாம் அவர்களே தன் வாழ்க்கையில் தபர்ருக்கை அவர்கள் அங்கீகரித்தவர்கள். தபர்ருக்கை யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவங்க முஷ்ரிக்கு, அவங்க காஃபிர், அவங்க பிதாத்துவாதி என்று சொன்னால் இவர்கள் அபூதாவுது இமாமினுடைய தொகுத்த அவர்களால் தொகுக்கப்பட்ட அபூதாவுது நூலை ஏற்றுக்க கூடாது, சான்றாக கேட்க கூடாது. அபூதாவுது இமாம் அவருடைய காலகட்டத்திலே சஹல் இப்னு அப்துல்லா அத்துஸ்தரி ரஹிமஹுல்லா என்ற மாபெரும் மேதை, அவரும் ஹதீஸ்களை அறிஞர் தான். சஹல் இப்னு அப்துல்லா அத்துஸ்தரி ரஹிமஹுல்லா ஹதீஸ்களை அறிஞர். அபூதாவுது எடுத்து பாருங்க, எத்தனை ஹதீஸ்கள்ல அவர் பேர் இடம் பெறுதுன்னு பாருங்க. அந்த சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய உஸ்தாத் அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹ் சந்திக்க வராரு. அபூதாவுது உஸ்தாத சந்திக்கலாமான்னு வீட்டுல வந்து கேட்கிறாரு. வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க உள்ள வர சொல்லுங்க. அபூதாவுது இமாம் சொன்ன உடனே வர சொல்லுங்கன்ட்டாங்க. இவர் நேரா உள்ள போறாரு. சம்பவத்தை சுருக்கியே சொல்றேன். நேரா உள்ள போறாரு. உள்ள போன உடனே அபூதாவுது அவர்களே, ஹாதா சஅலுன் ஜாஅக ஜாயிரா, குடும்பத்தார் சொல்றாங்க, அபூதாவுது இமாம் அவர்களே, இதோ உங்களை கண்ணியம் நிமித்தமாக சந்திப்பதற்காக சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி வந்திருக்கிறார், அவர் வீட்டுக்குள்ள விடலாமா? தாராளமா உள்ள விடுங்க. உள்ள வந்துட்டார். உள்ள வந்த உடனே எதுக்காண்டி வந்தார் தெரியுமா? ரொம்ப நீண்ட நேரம் பேசுறதுக்கோ உலக கதை பேசுறதுக்கு எதுக்குமே இல்லைங்க. அவர் வந்த காரணத்தை நீங்க பாருங்க. நேரா வருகிறார். அபூதாவுது இமாம் அவர்களிடத்துல சொல்றாங்க, அஹ்ரிஜ் இலைய லிசானக்க, அஹ்ரிஜ் இலைய லிசானக்க அல்லதி துஹத்திசு பிஹி அஹாதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் நாவை என்னிடத்தில் நீட்டுங்களேன். உங்க நாவை என்று நீட்டுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை இந்த நாவால் தானே நீங்க அறிவிக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை, பொன்னான பொன்மொழிகளை அறிவிக்கக்கூடிய இந்த முபாரக்கான நாவை என்னிடத்தில் நீட்டுங்கள். ஹத்தா உகப்பிலஹு, அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும். அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும். சாதாரண நாவு கிடையாது, நாக்கு கிடையாது, பரக்கத்தான நாக்கு, கண்ணியமான நாவு, பரக்கத்தான நாவு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பொன்மொழிகளை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாவு, அந்த நாவை என்னிடம் நீட்டுங்கள், நான் அதை முத்தமிட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அபூதாவுத் இமாம், இது என்ன பிதத்தா இருக்கு, ஷிர்கா இருக்குது, குஃப்ரா இருக்குது, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரலையே, நானே ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கேன், என்கிட்டயே வந்து ஹதீஸுக்கு முரணா செய்யு சொல்றீங்களே. ஏன்னா தபர்ருக் என்பது மஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக செய்யக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே ஷிர்கும் அல்ல, குஃப்ரும் அல்ல, இஸ்லாத்துக்கு எதிரானதும் அல்ல. அதனால தான் எனக்கு கேட்டவரே யாரு, ஒரு பாமரர் கிடையாது. நாக்க நீட்டுங்க, நாவை முத்தமிடுன்னு சொன்னாங்களே இல்லையா, அவர் ஒரு பாமரர் கிடையாது, அவர் ஒரு முஹத்திஸ், அவர் ஒரு ஹதீஸ்களை அறிஞர். அந்த அறிஞர் தான் சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் அபூதாவுத் இமாம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அஹ்ரிஜ் இலைய லிசானக அல்லதி துஹத்திஸு பிஹி அஹாதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்னான பொன்மொழிகளை, ஹதீஸ்களை எந்த நாவினால் நீங்கள் அறிவித்தீர்களோ அந்த பொன்னான நாவை, அந்த முபாரக்கான நாவை என்னிடம் நீட்டுங்கள், நான் அதை முத்தமிடுகிறேன் என்று சொன்ன பொழுது ஃபஅஹ்ரஜ இலைய லிசானஹு ஃபகப்பலஹு, உடனே அபூதாவுத் இமாம் எந்த மாற்று கருத்தும் சொல்லாமல் தன் நாவை வெளியே நீட்டினார்கள். சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அந்த நாவை முத்தமிட்டார்கள், அந்த நாவை முத்தமிட்டார்கள். இமாம்கள் வாழ்க்கை அதுதாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து தபர்ருக மறுத்தாங்க அப்படின்னு சொன்னா அபூதாவுத் இமாம் அறிவிச்ச அந்த அபூதாவுத் தூக்கி ஓரமா வைக்கணும். சஹீல் புகாரில் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. சஹீல் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அதையெல்லாம் ஏற்று பதிவு செய்திருக்கிறார். சஹீல் புகாரி தூக்கி ஓரமா வைக்க வேண்டி வரும். அப்ப தபர்ருக்கே ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அங்க மஹப்பத் அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம், அன்பு இல்லைன்னு அர்த்தம். எப்ப அன்பு, நபி மேல உள்ள அன்பு எடுபட்டு போச்சோ அப்படி நீங்க விளங்கி கொள்ளணும், அங்க ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஈமான் இல்லாதவர்கள் தான் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் முஷ்ரிக். ஈமானின் அடையாளமாக இருக்கக்கூடிய தபர்ருக்கை நாம் செய்கின்ற பொழுது அதற்கு பெயர் ஷிர்க், அதற்கு பெயர் குஃப்ர், அதற்கு பெயர் பித்அத். வரலாறு இஸ்லாமிய, நம்ம எல்லாம் முஸ்லீம் இல்லைங்க, பாரம்பரியம் இருக்குங்க, நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமாக நூல்களாக பதிவு செய்த ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரபல்யமான ஒரு தாபிஈ. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாரை பேரப்புள்ள உறவு வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நீதமான கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இரண்டாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெயர் வாங்குற அளவுக்கு ஒரு நீதமான ஆட்சியை கொடுத்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். மிகப்பெரிய ஒரு இறைநேசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகிற அந்த நேரத்தில் குடும்பத்தாரை கூப்பிடுறாங்க. குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாங்க, அருமை மக்களே, இதான் முத்து, நான் மௌத்தாகி விட்டால், நான் மரணித்து விட்டால் ஃபஹுது அஷ்ஷஅர வல் அல்ஃபார, ஃபஹுது அஷ்ஷஅர வல் அல்ஃபார சும்ம ஜஅலூஹு ஃபீ கஃபனி. என் அருமை குடும்பமே, நான் மரணித்து விட்டால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான சில முடிகளையும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான சில நகங்களையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், என் சொத்தை விட மேலாக சேகரித்து வைத்திருக்கிறேன். நான் மரணித்து விட்டால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை நீங்கள் எடுக்க வேண்டும், அந்த நகங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். சும்ம ஜஅலூஹு ஃபீ கஃபனி, பின்பு அதை என் கஃபனிலே நீங்கள் வைத்து என் உடம்பில் போர்த்த வேண்டும், அதுக்கு பிறகு என்னை அடக்கம் செய்ய வேண்டும். நாங்க ஃபஃஅலு ذلك, குடும்பத்தார்கள் அப்படியே செய்தார்கள். வரலாற்று சம்பவம். அல்லாமா தஹபி என்கிற அறிஞர் சியரு அலாமின் நுபலா என்கிற வரலாற்று நூலிலே பதிவு செய்கிறார். வஹாபிகள் இமாம் தஹபியை ஏற்றுக்கொண்டவர்கள். இமாம் இப்னு சஅத் ரஹ்மஹுல்லாஹ் அத்-தபகாத்துல் குப்ரா என்கிற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பாரம்பரியங்க, எப்படிப்பட்ட வரலாறுங்க, இஸ்லாமிய வரலாறு. அது தபர்ருக் என்பது அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைங்க, நபி நேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை சான்றது. அந்த ஒன்றை ஒருவன் மறுப்பானையானால் அவன் மிகப்பெரிய ஒரு நலவை விட்டும் தடுக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான மஹப்பத்தை இழந்தவர்களாக அது ஆகிவிடுகிறார்கள். அது மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற துர்பாக்கிய நிலையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற சமூகத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அனைத்து பொருளை கொண்டும் பரக்கத்து பெற்ற அந்த நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நம் இமாம்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ, நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ, அத்தகைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற சத்திய கொள்கையில் அல்லாஹ் நம்மையும், நம் பெற்றோரையும், நம் மனைவி மக்களையும், நம் சந்ததிகளையும்
மஹல்ல மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் வரைக்கும் நிரந்தரமாக இந்த கொள்கையில் நீடித்திருக்க செய்வானாக. நாளை மறுமையிலே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா பைன யதஇஸ் ஸாஅ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத் ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أشد أمتي لي حبا ناس يكونون بعدي يود أحدهم لو رآني بأهله وماله صدق رسول الله صلى الله عليه وسلم. عباد الله رحمكم الله. أستغفر الله العظيم لي ولكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين إنه هو الغفور الرحيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد بعدد من صلى عليه وصل على محمد بعدد من لم يصلي عليه وصل على محمد كما تحب أن تصلي عليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأحياهم عثمان بن عفان رضي الله تعالى عنه وأقلاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها وسيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما
والحمزة أسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغلهم فببغلي أبغلهم. خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم، وسلطان ذل الله في أرض الله. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأقوى وأكبر.